hello and welcome to Studio Kitchen. நான் உங்க அர்ச்சனா. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சூப்பரான தீபாவளி ரெசிபிஸ் தாங்க மூணுனா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை பருப்பு லட்டு. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். கடலை பருப்பு, சர்க்கரை, நெய், உப்பு, திராட்சை, பாதாம், ஏலக்காய், எண்ணெய், ஃபுட் கலர். இப்போ நம்ம கடலைப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு லட்டு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இந்த முடிச்சூர் லட்டெல்லாம் பண்ணுவோம்ல, அது வந்து கடலை மாவு போட்டு கரெக்டாக அதை பூந்தி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப ஒரு சிலருக்கு அது சரியாகவும் வராது, அந்த கடலை மாவு வந்து ஊறாத மாதிரி அந்த மாதிரிலாம். இது வந்து நம்ம கடலைப்பருப்பில் ஈஸியாக பண்ணிடலாம் லட்டு. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு கரெக்டாக ஒரு 3/4 கப் கடலைப்பருப்பை வந்துட்டு கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் அரைச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மையாக அரைச்சிக்கணும் கடலைப்பருப்பை. இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம எப்படி வடகரிக்கெல்லாம் வந்து பொரிச்செடுப்போம் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்செடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. நமக்கு இது பர்டிகுலராக ஷேப்பெல்லாம் இருக்கணும்னு இல்லை, நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இது வந்து ரொம்ப கலர்லாம் வந்து ரொம்ப கருகிட்டு ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆயிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வருங்க போதும். பாருங்கள், இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க கடலை மாவையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜீரா காய்ச்ச போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகர் வந்துட்டு ஒரு பவுலில் பாத்திரத்தில் சேர்த்திட்டு கரெக்டாக வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அடுத்து இது கூட நமக்கு லட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு சப்போஸ் எல்லோ கலராக இருக்குன்னா நீங்கள் எல்லோ சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு இங்கே ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு கம்பி பதம் வரணும். இந்த ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம இன்னொருக்க மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடக்கூடாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சூர் லட்டுலாம் ரொம்ப சின்ன சின்ன பால்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் வந்துட்டு இதை நீங்கள் அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு தரித்தரியாக அரைச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை விட நைஸாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு அது எப்படி சொல்ல லட்டு மாதிரியே இருக்காது. அதனால் வந்துட்டு இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சா போதும். இப்போ வந்து ஜீரா 1 கம்பி பதம் வரட்டும். இப்போ பாருங்கள், ஜீரா வந்து அந்த 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்திடலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரே 1 பிஞ்சுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து இந்த ஜீராலேயே வந்துட்டு ஃபுல்லாக ஊறி இது நல்லா வந்து ஒரு லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும்.
அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து ஜீராலாம் இழுத்துருச்சு. இப்போ இதை வந்துட்டு அப்படியே இறக்கி வச்சுட்டு நெய்யில் வந்து திராட்சை பழம் அப்புறம் பாதாம்லாம் வந்துட்டு நம்ம வதக்கி கொட்டிடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ வந்துட்டு நெய் சூடாயிடுச்சு. இதில் அந்த திராட்சை சேர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க பாதாமும் சேர்த்திக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடாகட்டும், அப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடாயிடுச்சு. இப்போ அப்படியே லட்டு பிடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம எம்மியான கடலைப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.